வெல்கம் டு யூபிஎஸ்சி வினோத். நம்ம சேனலில் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பிவைக்யூஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் செஷன். நான் சொன்ன மாதிரி மெயின்ஸ் ஆன்சர் டிஸ்கஷன் தனியாகவும் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் செஷன் தனியாகவும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம மாடர்ன் இந்தியாவோட ஆன்சர் ரைட்டிங் செஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்குமே சேலஞ்சே என்னது, ஆன்சர் ரைட் பண்ணுறது தான் சேலஞ்ச். எல்லாருக்கும் கண்டென்ட் தெரியும், பட் அந்த 100 வேர்ட்ஸ் 150 வேர்ட்ஸ்குள்ளே எப்படி நீங்கள் அதை ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல தான் நமக்கு சேலஞ்சே இருக்குது. ஸோ அதுக்கு தான் நம்ம ப்ரிப்பேர்டாக பிவைக்யூஸ்லேருந்து ஆன்சர் ரைட்டிங் செஷனுக்கு தனியாக பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி இந்த சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இன்றைக்கி ஹிஸ்ட்ரியோட மாடர்ன் இந்தியாவோட ஆன்சர் ரைட்டிங் செஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ why did armies of British East Indian Company mostly comprises of soldiers win consistently against the most numerous and better equipped armies of then Indian rulers? ஸோ இது ரொம்ப ரீசெண்டான ஒரு கொஷின். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது 2022 கேட்ட கொஷின். அதுவும் பாருங்கள், ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின். பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்தாங்க, இங்கே பேட்டில் ஆஃப் பிளாசி, பேட்டில் ஆஃப் பக்சர், கர்நாடிக் வார்ஸ், இது மாதிரி நிறைய வார்ஸ் நடந்தது. இந்தியன் லேண்ட்ஸ் அண்ட் இந்தியன் கிங்ஸை தோக்கடிச்சு இந்தியன் லேண்டை கேப்சர் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். பட் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இந்தியாவுக்கு அவங்க இந்தியன் நேட்டிவ் ரூலர்ஸோட போர் செய்யும்போது நம்பர்ஸ்லேயும் சரி டெக்னாலஜிலையும் சரி பிரிட்டிஷ் கொஞ்சம் பின்தங்கி தான் இருந்தாங்க, ஆனால் ஜெயிச்சாங்க. ஏன்? ஸோ அதுக்கு தான் கொஷினாக கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியில் சோல்ஜர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக வின் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அகெயின்ஸ்ட் த மோஸ்ட் நியூமரஸ், அதிகமான, அதாவது பிரிட்டிஷ் படைகளை கம்பேர் பண்ணும்போது அதை விட அதிகமாக இருக்கக்கூடிய அவுட் நம்பர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய இந்தியன் கிங்கு கிட்ட எப்படி பிரிட்டிஷ் ஜெயிச்சாங்க, அதுதான் கேள்வி. ஸோ இதை நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரிக்கான இன்ட்ரோடக்ஷன், ஓகேங்களா? The East Indian Company established in 1600 transformed from trading entity to ruling power after 1857. First significant point. ஸோ ஆக்சுவலாக பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடிங் யூனிட்டாக தான் இந்தியாவுக்குள்ளே வராங்க. ஸோ 1757 பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் பிளாசி, 1764 பேட்டில் ஆஃப் பக்சருக்கு அப்புறம் அந்த ட்ரேடிங் அப்படிங்கிற கான்செப்ட் வேனிஷ் ஆகி எப்படி பார்த்தீங்கன்னா மாறுது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்டாக மாறுறாங்க. அதுவும் 1857க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக குவீனோட டேக் ஓவர் பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. குவீன் பார்த்தீங்கன்னா இந்தியா டேக் ஓவர் பண்ணிடுறாங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்டாக. அப்போது அதை நம்ம சொல்லிடுறோம், த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1600 transformed trading entity to ruling power after 1857. India officially came under British crown majority due to military superiority. ஆக்சுவலாக இந்தியா ஆல்மோஸ்ட் மோஸ்ட் மேஜர் பார்ட் ஆஃப் த இந்தியா பிரிட்டிஷோட க்ரௌனு கீழே வந்துருச்சு 1857க்கு அப்புறம். அதுவும் எந்த ஆஸ்பெக்டில், மிலிட்ரி சுப்பீரியாரிட்டியில் பார்த்தீங்கன்னா யார் தலை சிறந்திருக்காங்க, பிரிட்டிஷ் க்ரௌன் பார்த்தீங்கன்னா தலை சிறந்திருக்காங்க. இது ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஓகே, ஸோ அடுத்து மேப் பிளேஸ் அ சிக்னிஃபிகண்ட் ரோல் இன் ஆன்சர் ரைட்டிங். எங்கெல்லாம் நம்ம மேப் யூஸ் பண்ண முடியுமோ அந்த இடத்துல யூஸ் பண்ணிடணும். ஸோ இப்போது கன்சாலிடேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் பவர், நல்லா பாருங்களேன், கன்சாலிடேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் பவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸோ இந்த இடம் எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு டைம் லைன் படி பாருங்கள், நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட் கர்நாடிக் வார்ஸ் 1746 to 73. அடுத்து செகண்ட் என்னது, செகண்ட் பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் பிளாசி, பேட்டில் ஆஃப் பக்சர் 1757 to 1764. ஸோ தேர்டு ஆங்கிலோ மைசூர் வார் 1767 to 1799. ஸோ ஃபோர்த்து ஆங்கிலோ மராத்தா வார் 1775 to 1818. அடுத்து ஃபிஃப்த்து ஆங்கிலோ சீக் வார் 1845 to 1849. ஸோ குரோனாலஜியுமே பார்த்தீங்கன்னா நாம் மென்ஷன் பண்ணிட்டோன்னா நம்ம அப்போது எக்ஸாமினருக்கு பார்த்தீங்கன்னா ஓகே அது இன்னும் கொஞ்சம் ஈஸ் அவுட் பண்ணோம் அவங்களுக்கு. ஸோ ஃபைனலாக என்ன நடக்குது, சிக்ஸ்த்து ரிவோல்ட் ஆஃப் 1857. ஸோ இந்த மேப்பை நான் மென்ஷன் பண்ணிட்டேன்னா எக்ஸாமினருக்கு நான் என்ன கொடுக்குறேன்னா ஒரு ஹோப் கொடுக்குறேன், ஓகே இவருக்கு எல்லாம் தெரியுது. ஸோ நெக்ஸ்ட்டு
இதை அப்படியே நம்ம டிஸ்கிரைப் பண்ணால் போதும். இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம டிஸ்கிரைப் பண்ணால் போதும். எப்படி? அஸ் நம்ம கொஷின்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் எடுக்கிறோம். ரீசன் ஃபார் த பிரிட்டிஷ் மிலிட்ரி சக்ஸஸ். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். பிரிட்டிஷ் ஃபஸ்ட்டு அவங்க ஜெயிக்கிறதுக்கு காரணங்கள் என்னென்ன? ஸோ இந்தியன் ரூலர்ஸ் கிட்ட ஒரு யூனிட்டி கிடையாது. இந்தியன் ரூலர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் எய்ம் கிடையாது. எல்லாமே வந்து அவங்க நாட்டை காப்பாற்றிக்கணும் தான் இருந்தாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். பிரிட்டிஷ் கிட்ட ஒரு யூனிட்டி, அவங்கக்கிட்ட வந்து கமாண்டே யூனிஃபைட் கமாண்ட். ஸோ அவங்களோட ஒரே எய்ம் பிரிட்டிஷ் இந்தியாவை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும், அவ்வளோதான். அதுக்கு என்ன ஸ்டெப் வேணாலும் எடுப்பாங்க. பாருங்கள், கிளியர் அப்ஜெக்டிவ் என்னது? எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் தி இந்தியா. கிளியர் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் யூனிஃபைடு கமாண்ட், சென்ட்ரலைஸ்டு கமாண்ட் with the clear objectives of colonialism, whereas Indian rulers lacked vision. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபைட் கமாண்ட், கிளியர் அப்ஜெக்டிவ் யார்கிட்ட இருந்தது? பிரிட்டிஷ் கிட்ட இருந்தது. பட் இந்தியன் ரூலர்ஸ் கிட்ட அது கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம வந்து மென்ஷன் பண்ணிடுறோம். செகண்ட் பாயிண்ட், ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஹெட்டிங்கை மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஸ்கிரைப் பண்ணுவேன். ஸோ பொலிட்டிக்கல் ஃப்ராக்மெண்டேஷன் அண்ட் டிஸ்யூனிட்டி அமாங் தி இந்தியன் ரூலர்ஸ். இந்தியன் ரூலர்ஸ் கிட்ட யூனிட்டி கிடையாது, அதே தான் பொலிட்டிக்கல் ஃப்ராக்மெண்டேஷன் சொல்லியிருக்கோம். ஸோ அண்ட் ஆல்சோ டிஸ்யூனிட்டி அமாங் தி இந்தியன் ரூலர்ஸ். ஸோ அதே பாயிண்ட்டை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரீமேக் பண்ணி எழுதியிருக்கோம், அவ்வளோதான். பிரிட்டிஷ் கிட்ட யூனிட்டி இருக்குன்றது ஃபஸ்ட் பாயிண்ட்டு, இந்தியன்ஸ் கிட்ட யூனிட்டி இல்லை அப்படிங்கிறது செகண்ட் பாயிண்ட்டு, அவ்வளோதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட், எக்கனாமிக் ரிசோர்ஸ் அண்ட் ஸ்டெடி சப்ளை செயின். ஆக்சுவலாக பேட்டில் ஆஃப் பிளாசி 1,76,000 ஆஃப் இந்தியன் ருப்பி வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு கிடைக்கும்? பிரிட்டிஷுக்கு கிடைக்கும். யார் கொடுப்பா? சிராஜுதௌலா கொடுப்பாங்க. ஏன்னா சிராஜுதௌலா தான் ஃபஸ்ட்டு பிளாக் ஹோல் ட்ராஜடி இனிஷியேட் பண்ணுறாரு. அதனால தான் பேட்டில் ஆஃப் பிளாசியே நடக்குது. ஸோ இந்த பேட்டில் ஆஃப் பிளாசியில் தோத்ததுனால வார் இண்டெமினிட்டியாக சிராஜுதௌலா 1,76,000 ஆஃப் அந்த பீரியடில் இருந்த இந்தியன் ருப்பியை வந்து கொடுக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஆளாகிறாரு. அதனால் அதாவது அவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுக்கே பட்ஜெட் போடலாம், அந்த அளவுக்கு அந்த அமௌண்ட். அப்போ அந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட காசு இருக்குன்னா அவங்க தைரியமாக யார்கிட்ட வேணாலும் போருக்கு போவாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட ஃபினான்ஷியல் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் ஆல்சோ ஸ்டெடி சப்ளை செயின், எக்கனாமிக் ரிசோர்ஸஸ், அக்சஸ் டு தி வெல்த் ஃப்ரம் பெங்கால் ஆஃப்டர் பேட்டில் ஆஃப் பக்சர் funded British war against Mysore and Marathas, and telegraph and railways. ஸோ ஆக்சுவலாக அவங்க டெலகிராஃப், ரயில்வேஸ் இது யூஸ் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வாரில் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப அது வந்து ஒரு பெரிய அசட்டாக இருந்தது. பிகாஸ் டெலகிராஃப் மூலயமா ஈஸியாக அவங்க மெசேஜை பாஸ் பண்ணிட்டாங்க ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு. ரயில்வேஸ் மூலயமா ட்ரூப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட், பாலிசி ஆஃப் டிவைட் அண்ட் ரூல் ஸ்ட்ராட்டஜி அண்ட் சப்சிடரி அலைன்ஸ். ஸோ ஆக்சுவலாக பிரிட்டிஷோட ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பாலிசி வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் அண்ட் ரூல். ஸோ 1757 ஆரம்பித்து 1947 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிவைட் அண்ட் ரூல் பாலிசியவே திரும்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ வாட் இஸ் டிவைட் அண்ட் ரூல் பாலிசி? ஸோ ஆக்சுவலாக ஹிந்து முஸ்லீம்ஸை பிரித்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் இந்துஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இந்துஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறதுனால முஸ்லீம்ஸ் வந்து ஹிந்துஸ்க்கு அகேன்ஸ்டாக மாறுவாங்க. ஒரு சைடில் முஸ்லீம்ஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. அந்த டைமில் ஹிந்துஸ் வந்து முஸ்லீம்ஸ்க்கு அகேன்ஸ்டாக மாறுவாங்க. இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட்குள்ளேயே இருந்தால் காமனான எனிமியான பிரிட்டனை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் தான் பிரிட்டிஷ் வந்து இந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பிரிட்டிஷ் பிரைப்ட் நிசாம் டு ஸ்டே நியூட்ரல் இன் செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவைட் அண்ட் ரூல் பாலிசி வந்து ஆங்கிலோ மைசூர் வார் அண்ட் மராத்தா வார், கர்நாடிக் வார்ஸ் இதில் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் மைசூர் வாரும் மராத்தா வாரும் வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஆர்லெஸ் சேம் டைம் லைனில் நடக்கும். அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மைசூர் வாரில் இருக்க அலைன்ஸ் வந்து செகண்ட் மைசூர் வாரில் நடக்காது. ஸோ செகண்ட் மைசூர் வாரில் கர்நாடிக் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண மாட்டாங்க? நிசாம் வந்து மைசூருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் அண்ட் ரூல் பாலிசி. ஸோ பிரிட்டிஷ் வந்து கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ இதனால தான் பிரிட்டிஷ் சுப்பீரியர் அதாவது என்னதான் இந்தியாவில் வந்து அவங்க சண்டை போட்டாலும் வாரில் வந்து அவங்க சுப்பீரியர் இருக்கிறதுக்கு காரணம் அவங்க ஹேண்டில் பண்ண இந்த மாதிரி டெக்னிக்ஸ். சுப்பீரியர் மிலிட்ரி ஆர்கனைசேஷன் அண்ட் டிசிப்ளின் என்ஷூரிங் த கோஆர்டினேஷன். ஸோ ஆக்சுவலாக மிலிட்ரி சுப்பீரியாரிட்டி அப்படின்னு பார்த்துக்கிட்டாலே கமாண்ட், யூனிஃபைட் கமாண்ட். ஸோ அதை வந்து ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுறது. ராபர்ட் கிளைவ் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ரொம்பவே மாஸ்டராக இருந்தார். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன இருந்தது? ரொம்பவுமே வந்து ஒரு பெனிஃபிஷியல் பாசிட்டிவ் பாயிண்ட்டாக இருந்தது. அவுட் நம்பர்டு த பிரிட்டிஷ் ஆர்மிஸ் டிஃபீட்டிங் சிராஜுதௌலா இன் பேட்டில் ஆஃப் பிளாசி. ஸோ ஆக்சுவலாக
அவுட் நம்பர்டு பிரிட்டிஷ் ஆர்மி. ஆக்சுவலாக பிரிட்டிஷ் ஆர்மியோட ஸ்ட்ரென்த்தே ரொம்ப கம்மி தான். பட் பிரிட்டிஷ் ஆர்மியோட ஸ்ட்ரென்த்தே ரொம்ப கம்மி தான். ஆனால் அவங்க பேட்டில் ஆஃப் பிளாசியை ஜெயிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டாக்டிக்ஸ், மிலிட்ரி ஆர்கனைசேஷன், டிசிப்ளின்டு கோஆர்டினேஷன், இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவாக இருந்தது. அட்வான்ஸ்டு மிலிட்ரி டெக்னாலஜி, இது ஜென்ரலாக தெரிஞ்சது தான். ஏன்னா அவங்க வந்து ரைஃபிள்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஸோ ஃபில்த்லாக் மஸ்கட்டிஸ், ஸோ அது வந்து அது இட் இஸ் அ டைப் ஆஃப் ரைஃபிள், ஸோ துப்பாக்கி. ஸோ அந்த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் எல்லாமே வந்து வெப்பன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. சுப்பீரியர் வெப்பனாக இல்லை, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபீரியர் டு பிரிட்டிஷ் வெப்பனாக இருந்தது. பெட்டர் லீடர்ஷிப், பேட்ரியாட்டிசம் அமாங் த பிரிட்டிஷ். நான் திரும்பவும் சொல்கிறேன், இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ராபர்ட் கிளைவ் தான். ஸோ அவரோட பெட்டர் லீடர்ஷிப்பும் சரி, அந்த ஒரு என்னது மீன்ஸ் அந்த ஒரு பேட்ரியாட்டிசம் டுவர்ட்ஸ் பிரிட்டிஷ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்தியன்ஸை ஜெயிக்கிறதுக்கு வந்து முக்கியமான ரீசனாக இருந்தது. பெட்டர் இன்டெலிஜென்ஸ் அண்ட் எஃபெக்டிவ் லோக்கல் அனாலிசிஸ். ஸோ ஆக்சுவலாக இன்டெலிஜென்ஸ் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கிட்ட ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸோ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஐஎன்ஏ ட்ரையல்ஸ் நடந்துகிட்டு இருக்கோம். அப்போ வந்து 1940s அந்த பீரியடில் வந்து குவிட் இண்டியா மூவ்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரின் மியூட்டனி நடக்கிறதுக்கு எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் எல்லாமே எக்ஸ்போஸ் ஆகிடும். எல்லாமே ப்ராப்பர் இன்டெலிஜென்ஸ் யூனிட் இருக்கிறதுனால என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜிக்கல் வார்ஃபேர். ஸோ சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்கள் இன்வின்சிபிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜை வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. அதனால் யாருமே பிரிட்டிஷ்க்கு அவ்வளோ சீக்கிரம் பிரிட்டிஷ்க்கு அகைன்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து என்ன பண்ண முடியல, அட்டாக் பண்ணுறதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. ஸோ அதான் சொல்கிறேன், சைக்காலஜிக்கல் வார்ஃபேர், ரெப்புடேஷன் ஆஃப் இன்வின்சிபிலிட்டி. திஸ் ஆஃப்டர் த டிஃபீட் ஆஃப் மாராத்தாஸ் 1818க்கு அப்புறம் என்ன தெரிஞ்சது அப்படின்னா, மாரதாஸை, அதாவது பிரிட்டிஷை தோக்கடிக்கவே முடியாதுப்பா. ஏன்னா மாரதாஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் ஃபோர்ஸாக இருந்தாங்க. அதாவது பேன் இண்டியன் கிங்டமாக வர்றதுக்கு மாரதாஸ்க்கு வந்து ரொம்பவுமே வந்து பாசிபிலிட்டி இருந்தது. பட் பிரிட்டிஷோட வருகையினால் அது என்னாச்சு அப்படின்னா அது எல்லாமே அப்படியே சப்ரஸ் ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்தையுமே தோக்கடிச்சதுனால இனிமேல் இவங்களை யாருமே தோக்கடிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு இன்வின்சிபிள் சுச்சுவேஷனில் வந்து அந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் போய் உட்காந்துட்டாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது, அதாவது நம்ம ஃபஸ்ட்டு அட்ரஸ் பண்ண மீன்ஸ் ரீசன் ஃபார் தி பிரிட்டிஷ் மிலிட்ரி சக்ஸஸ் என்னது, கிளியர் அப்ஜெக்டிவ்ஸு, பொலிட்டிக்கல் ஃப்ராக்மெண்டேஷன் அமாங் தி இந்தியன் ரூலர்ஸு, எக்கனாமிக் ரிசோர்ஸ் அண்ட் ஸ்டெடி சப்ளை செயின், பாலிசி ஆஃப் டிவைட் அண்ட் ரூல், மிலிட்ரி சுப்பீரியாரிட்டி, அட்வான்ஸ் மிலிட்ரி டெக்னாலஜி, பெட்டர் லீடர்ஷிப் அண்ட் பேட்ரியாட்டிசம், பெட்டர் இன்டெலிஜென்ஸ் அண்ட் எஃபெக்டிவ் லோக்கல் அனாலிசிஸ், சைக்காலஜிக்கல் வார்ஃபேர். அதுக்கடுத்து இதோட இம்பேக்ட் என்ன, ஃபைனலாக இதெல்லாம் நடந்ததுனால என்ன நடந்துச்சு, கலோனியலிசம். இந்தியா வந்து கலோனியல் லீடராக மீன்ஸ் பிரிட்டிஷோட கலோனியலிசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து என்னவா மாறிச்சு, ஒரு பிளே கிரவுண்டாக மாறிச்சு. 150 இயர்ஸ் எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ட்ரெயின் ஆஃப் வெல்த் தியரி, எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஸோ டிக்ளைன் ஆஃப் எக்கனாமிக் ஷேர். ஆக்சுவலாக அவுரங்கசீப் அண்டு அக்பர் இவங்க 2 பேர் இருக்கும்போது இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 அண்ட் நம்பர் 2 கான்ட்ரிபியூஷன் ஆஃப் வேர்ல்டு ஜிடிபி. ஆக்சுவலாக சைனாவும் இந்தியாவும் தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த பீரியடில். என்னது, அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீன்ஸ் நம்மளோட ஜிடிபி வந்து அவ்வளோ ப்ரொடியூஸ் ஆச்சு இந்தியாவில் ப்ராடக்ட்ஸ். ஸோ ஆனால் 27%லேருந்து 3% வந்து பார்த்தீங்கன்னா 1947க்கு நம்ம வந்து தள்ளப்பட்டோம் பிகாஸ் ஆஃப் பிரிட்டிஷ் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பாலிசி அண்ட் லாஸ் ஆஃப் கல்ச்சர். இது நமக்கு தெரியும். ஸோ ஃப்ரீக்வெண்ட் ஃபமைன் வந்துச்சு. பிரிட்டிஷ் கலோனியலிசம் ரிசல்ட் இன் எக்கனாமிக் ட்ரெயின். ஸோ எக்கனாமிக் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கலோனியலிசம் வந்து நமக்கு வந்து ரிசல்ட் ஆச்சு. நெக்ஸ்ட், ஸோ பிரிட்டிஷ் மிலிட்ரி சுப்பீரியாரிட்டி கப்புள்டு வித் disunity among the Indians paved the way for 130 years of colonialism and legacy in forms of poverty, communalism and backwardness. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட். என்னெல்லாம் நடந்துச்சு பிரிட்டிஷ் எக்ஸ்ப்ளாய்டேஷனால். ஸோ கலோனியலிசம், அதனால் என்னாச்சு, பாவர்ட்டி, கம்யூனலிசம் அண்ட் பேக்வர்ட்னஸ். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னது, அந்த பிரிட்டிஷோட 150 வருஷம் ரூலிங்கோட ரிசல்ட். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்படி எண்ட் பண்ணுறோம். திஸ் இஸ் கன்க்ளூஷன். ஸோ திஸ் இஸ் ஆன்சர் ரைட்டிங். திரும்பவும் சொல்கிறோம், இது ஆன்சர் ரைட்டிங். யூ கேன் டேக் ஸ்க்ரீன்ஷாட். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுக்கலாம். ஸோ அதுக்குள்ள டைம் எடுத்துக்கோங்க. ஆர்எல் சொல்ல நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலுமே ஓகே.
ஓகே. ஸோ ஆக்சுவலாக நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூபிஎஸ்சி வினோத். ஸோ நீங்கள் ஜென்ரலாக பிளேலிஸ்ட்குள்ளே போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் செஷன் தனியாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்த அந்தந்த சப்ஜெக்ட்ஸ்குள்ளே இப்போ என்விரான்மெண்ட் மெயின்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்விரான்மெண்ட் மெயின்ஸ் கொஷின்ஸ் பிவைக்யூஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எத்திக்ஸ் சப்ஜெக்ட்ஸ்குள்ளே வந்து நம்ம எத்திக்ஸ் மெயின்ஸ் கொஷின்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ பிளேலிஸ்ட்குள்ளே போய் பாருங்கள். உங்களுக்கு வந்து எல்லா பிவைக்யூஸுமே நம்ம வந்து கரெக்டாக சப்ஜெக்ட் வைஸாக போட்டு தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்டர்நேஷ்னல் ரிலேஷன், சொசைட்டி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இன்டர்னல் செக்யூரிட்டி, எக்கானமி, பாலிட்டி, மாடர்ன் இந்தியா, ஜியாகிரஃபி, பிஎஸ்ஐஆர், ஐஆர். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.